ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல் தேன் கூடு வித் மீ தேன்மொழி சங்கர். இன்றைக்கி வீடியோவில் ரவா குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தேன் கூடு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரவா ஜாமுன் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு 1 கப் ரவையை சேர்த்துக்கிறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப ஹீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாலே போதும். பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு சூடு போதும். இப்போயும் கேஸை சிம்லே வைங்க, இல்லாட்டி ரவை கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ 1 கப் ரவைக்கு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிளறதை விட்டோன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கு இடம் கொடுக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போயும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ அது ஒரு கெட்டியாக மாவு பதத்துக்கு வர வரைக்கும், நம்ம நார்மல் குலாப் ஜாமுன் பிசைவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வர வரைக்கும் இதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது பாருங்கள், நல்லா கெட்டி ஆகுது, நமக்கே தெரியுது. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகணும். அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. இது ஆற விடலாம். ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற விடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு 2 கப் சுகருக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம சுகர் அதிகமாக வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு மீடியம் சுகர் போதும். நான் 1.25 கப்பு தான் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் ஃபஸ்ட்டு ரவா அளந்தோமோ அதே கப் அளவுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கலர் கூட கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சாஃப்ரான் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, ஸோ நான் லைட் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் சிரப்பில் நம்ம இந்த கம்பி பதம்லாம் எடுக்க போகிறதில்ல, லைட் பிசுப்பாக வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், லைட் எல்லோ கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஏலக்காய் 4 நசுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொதிக்க விடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இது பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக அப்பப்போ தொட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்பி பதம்லாம் வந்துச்சுன்னா ஸ்டிக்கி ஆகிடும். குலாப் ஜாமுன் சாப்பிடவே நல்லா இருக்காது. இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். சைட் பை சைடு மாவு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு அடியில் நல்லா இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டான ஒரு டவ் கிடைக்கும். ஸோ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ்க்கு எவ்வளோ நேரம் அந்த மாவு வருதோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கூட கொஞ்சம் நெய் கையில் தடவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். நான் 2 கையும் வச்சு நல்லா ஒரு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ மாவும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் வேண்டிய சைஸில் ஜாமுன் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னா ரவுண்ட் ஷேப், இல்லாட்டி ஓவல் ஷேப் வேணும்னா ஓவல் ஷேப்லேயும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப் அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஜாமுன் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு சைட் பை சைட் வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் ஓவல் ஷேப்பும் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பும் பண்ணியிருக்கேன். சைஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. தொட்ட உடனே கொஞ்சமாக பிசுப்பாக வரணும். ரொம்ப கம்பி பதம்லாம் வந்துச்சுன்னா ஜாமுன் போட்ட உடனே உங்களுக்கு ஆறின உடனே ஸ்டிக்கி ஆகிடும். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாத்தையும் ஷேப்ஸ்லாம் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப எண்ணெய் ஊற்றி நிறைய பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நான் இந்த அளவுக்கு 2 டைம்ஸ் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பால்ஸாக இதில் போட்டுக்கலாம்.
நீங்கள் உடனே வந்து கிளறி விடக்கூடாது. கிளறி விட்டிங்கன்னா உடைய ஆரம்பிச்சிரும். ஸோ அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி டேர்ன் ஆகும்போது திருப்பி விட்டுக்கலாம். அது வரைக்கும் வந்து கரண்டியே யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா மேலெல்லாம் வந்து சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அடியில் உள்ளே இருக்கிறது வந்து வேகாமல் இருக்கும். அதுக்காக தான் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ண சொல்கிறோம். இப்போ வந்து நல்லா வந்து ஒரு சைடு வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். சுகர் சிரப்பை வந்து ரெடியான உடனே நான் 2ஆக பிரிச்சுட்டேன். ஸோ குவான்டிட்டி வந்து கொஞ்சம் நிறைய இருக்கறனால 2 பாத்திரத்தில் பிரித்து வச்சுட்டேன். இப்போ ஜாமுன் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது. நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி கலர் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே கலர் வந்து வந்துடும். மேலே பாருங்கள் லைட் ஆரஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து ஈவனாக கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும். உடனே வந்து ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. கலருமே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. லைட்டுக்கு வந்து இந்த மாதிரி லைட் கலராக தெரியுது கேமராவில். பட் நல்ல கலர் சேஞ்சிங்காக இருந்தது. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் எடுத்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டிக்கிட்டு நெக்ஸ்ட் பேட்சும் வந்து இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஒன்று சுகர் சிரப் வந்து ஹாட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஜாமுன் வந்து ஹாட்டாக இருக்கணும். இப்போ சுகர் சிரப்பில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போயே சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஒரு 2 hours ஊறுனா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா ஈவினிங் செஞ்சோம். மறுநாள் சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த நைட்டு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிடும்போது நல்லா ஊறி ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. இப்போ செகண்ட் பேட்சுமே ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை இன்னொரு சுகர் சிரப்பில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே டேஸ்ட்டில் நார்மல் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் தேன்கூடு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். 2 hours கழித்து வந்து ஜாமுன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள் சைஸுமே வந்து கொஞ்சம் பிக் சைஸாக இருக்குது. அண்ட் நல்ல ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. இந்த 2 hours வச்சு சாப்பிட்றத விட ஒரு 5 hours 6 hours வச்சிங்கன்னா அப்படியே செம்ம சாஃப்டாக இருக்குது. ஹாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.